அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஃபினான்ஸ் கமிஷன். இந்த ஃபினான்ஸ் கமிஷன் டாபிக் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் போலீஸ், ஃபாரஸ்ட் எக்ஸாம், அதுக்கப்புறம் எல்லா சிலபஸ்லையுமே எந்த டாப்பிக்கில் வருதுன்னா கான்ஸ்டியூஷன் டாப்பிக்லேயும் எக்கனாமிக்ஸ் டாப்பிக்லேயும் 2 டாப்பிக்லையுமே கவர் ஆகும். சரி, ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னா என்னென்னா நிதிக்குழு. சரிங்களா, தமிழில் நிதிக்குழு, அவ்வளோதான். இந்த ஃபினான்ஸ் கமிஷன்னா அதாவது இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட், இப்போ இந்தியாவில் எத்தனை டைப் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குன்னா 2 டைப் ஆஃப் கவர்மெண்ட்டு. ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இன்னொன்று வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கோ என்ன தேவை? நிதி தேவை. சரிங்களா, அதான் பணம் தேவை. சிம்பிளாக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, எல்லா மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் பணம் செலவு பண்ணணும் கவர்மெண்ட்டு. அதுக்கு என்ன பண்ணுறது அதை பார்க்குறது தான் என்னென்னா நம்ம ஃபினான்ஸ் கமிஷனோட வேலை. சரிங்களா, இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து நம்ம இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதுகிறப்போ நம்ம கான்ஸ்டியூஷனல் மேக்கர்ஸ் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கான்ஸ்டியூஷனில் இந்த ஃபினான்ஸ் கமிஷனுக்கு ஒரு பாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன்லேயே ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு பாடி கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 280, சரிங்களா, ஆர்டிகல் 280 அந்த ஆர்டிகல் படி ஃபினான்ஸ் கமிஷன் செட்டப் பண்ணணும் அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கு. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஆர்டிகல் 280 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் ஃபார் எ ஃபினான்ஸ் கமிஷன் ஆஸ் எ குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதான் ஆர்டிகல் 280ன்ற கான்ஸ்டியூஷனோட ஆர்டிகல் 280 கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லுதுன்னா ஃபினான்ஸ் கமிஷன் கிரியேட் பண்ணணும். அந்த கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ஃபினான்ஸ் கமிஷன்ன்றது ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. குவாசி ஜுடிஷியல் பாடினா, குவாசினா பாதி அப்படின்னு அர்த்தம். நார்மலாக இது ஃபினான்ஸ் ஒரு கமிஷன், நிதி சார்ந்த கமிஷன். சரிங்களா, அது வந்து ஜுடிஷியல் பாடியாகவும் இருக்கும். கம்ப்ளீட்டாக ஜுடிஷியல் பாடியில் பாதி, அதான் குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்கு? ஆர்டிகல் 280 படி ஒரு ஃபினான்ஸ் கமிஷனை செட்டப் பண்ணணும். சரியா, அந்த ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பாடியாக இருக்கும்னா ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது வந்து சரி, இந்த மாதிரி ஃபினான்ஸ் கமிஷன் இருக்குன்னா இந்த ஃபினான்ஸ் கமிஷனை யார் செட்டப் பண்ணுவா அப்படின்ற ஒன்று இருக்குல்ல. யார் செட்டப் பண்ணுவோம்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, நம்மளோட குடியரசுத் தலைவர் தான் இந்த ஃபினான்ஸ் கமிஷனை செட்டப் பண்ணுவார், அதை உருவாக்குவார். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா, அந்த ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறது யாருன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. எப்பப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. சரிங்களா, ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஃபினான்ஸ் கமிஷனை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா செட்டப் பண்ணுவார் ஆல் ஓவர் இந்தியா லெவலில். சரிங்களா, சில டைமில் வந்து அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடியே கான்ஸ்டியூட் பண்ணலாம், அது பிரசிடென்ட்டோட அவரோட விருப்பம். சரிங்களா, அப்போ 2வது பாயிண்ட் என்னன்னா இட் இஸ் கான்ஸ்டியூட்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எவ்ரி 5 இயர்ஸ், ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, அல்லது ஏர்லியர் ஆஸ் ஹி கன்சிடர்ஸ், அவரோட விருப்பத்தின் பேரில் ஃபினான்ஸ் கமிஷனை செட்டப் பண்ணலாம். சரி, இப்போ செட்டப் பண்ணிட்டாரு ஃபினான்ஸ் கமிஷனை. சரி, இந்த கமிஷனில் யார் யாரெல்லாம் இருக்கலாம், எத்தனை பேர் இருப்பாங்க, சேர்மேன் இருப்பாங்களா, மெம்பர்ஸ் இருப்பாங்களான்றதுதான் இந்த காம்போசிஷன், அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஃபினான்ஸ் கமிஷனில் ஒரு சேர்மன் 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. பாருங்க, ஒரு சேர்மன் 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்களெல்லாம் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் தான். ஓகேங்களா, சரி, அதே மாதிரி இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இந்த ஒரு சேர்மனும் 4 மெம்பர்ஸும் இருப்பாங்க. இவங்க எவ்வளோ நாள் அந்த ஆஃபீஸில் போய் வேலை செய்யலாம்னா 5 வருஷம். சரிங்களா, அந்த 5 வருஷமேன்றது அதுவும் பிரசிடென்ட்டோட விருப்பம் தான். 5 வருஷத்துக்கு ஒரு போடலாம், நான் 5 வருஷத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வேறு மெம்பரை தூக்கிட்டு வேறு மெம்பரை போடலாம். அந்த மாதிரி பிரசிடென்ட்டோட விருப்பம் இருக்குது. அதான் தே ஹோல்ட் ஆஃபீஸ் ஆஸ் ஸ்பெசிஃபைட் பை த பிரசிடென்ட், இந்த பாயிண்ட். சரி, அடுத்தது வந்து இந்த சேர்மன் மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து இப்போது ஒரு 5 இயரில் ஒரு 5 ஆஃப் பீரியடில் அவங்க 2 ஒரு சேர்மனும் ஒரு மெம்பர் இருக்காங்க. இவங்க மறுபடியும் அடுத்த பீரியடுக்கும் அடுத்த 5 வருஷத்துக்கும் இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். அதான் த சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட். ஓகேங்களா, சரி சரி, இப்போ சேர்மன் இருக்காங்க, மெம்பர்ஸ் இருக்காங்க, இருக்கட்டும். அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு, அதே அந்த குவாலிஃபிகேஷனை யார் சொல்லுவா? சரிங்களா, நம்ம கான்ஸ்டியூஷன், நம்ம எல்லாமே நம்ம கான்ஸ்டியூஷன் இது பொறுத்தவரை கான்ஸ்டியூஷன் படி தான் எல்லாமே நடக்கும். இந்த கான்ஸ்டியூஷன்ல எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா பார்லிமெண்ட் ஆத்தரைஸ் பண்ணுது. என்னன்னா, அதாவது ஃபினான்ஸ் கமிஷனா சேர்மன் இருக்காங்களா, மெம்பர்ஸ் இருக்காங்களா,
இவங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் சொல்லு. கான்ஸ்டியூஷன் வந்து யாருக்கு பவர் கொடுக்குறது? பார்லிமெண்ட்டுக்கு பவர் கொடுக்குது. அதாவது கான்ஸ்டியூஷன் ஆத்தரைசஸ் த பார்லிமெண்ட் டு டிட்டர்மைன் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ். ஓகேங்களா? சரி, அப்போ அவங்களோட குவாலிஃபிகேஷனை முடிவு செய்யறது யாரு? பார்லிமெண்ட். யார் ஆத்தரைஸ் பண்றா? கான்ஸ்டியூஷன் பண்றாங்க. சரி சரி, குவாலிஃபிகேஷன் என்னென்னவா இருக்கலாம்? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் எத்தனை பேர் இருக்கணும்? ஒரு சேர்மன், அதாவது ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்கள், 4 மெம்பர்ஸ். அதுல இந்த 1 சேர்மன், இவர் வந்து இந்த சேர்மனோட குவாலிஃபிகேஷன் என்னன்னா, அவர் வந்து பப்ளிக் அஃபேர்ஸ், சரி, பொது நடவடிக்கைகள்ல அவர் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருக்கும். அது மட்டும் போதுமானது. அப்போ சேர்மன், 1 சேர்மன் should be a person having experience in public affairs. சரி, மிச்சம் 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர் யார் யாரு? ஒருத்தர் என்னன்னா, அதுல மிச்சம் 4 பேர், அதுல ஒருத்தர் யாருன்னா ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட், அதாவது ஹைகோர்ட் ஜட்ஜி அல்லது அவருக்கு ஈக்குவலான ஒரு பர்சன், அவருக்கு அந்த குவாலிஃபிகேஷன் ஈக்குவலான ஒரு பர்சனா இருக்கலாம். இப்போ ஒரு ஜட்ஜி, அதாவது ஹைகோர்ட் ஜட்ஜி. அடுத்தது செகண்ட் வந்து யாருன்னா எ பர்சன் ஹூ ஸ்பெஷலைஸ்டு இன் நாலேஜ் ஆஃப், அதாவது கவர்மெண்டோட ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்ல நல்ல நாலேஜ் உள்ள பர்சனா இருக்கும். 2வது பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து அந்த எ பர்சன், செகண்ட் பாயிண்ட், எ பர்சன் ஹூ ஸ்பெஷலைஸ்டு இன் நாலேஜ் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். அடுத்த தேர்ட் பாயிண்ட், a person who has wide experience in the financial matters and in administration, அதாவது நிதி சார்ந்த நடவடிக்கைகள் மற்றும் அது நிதி சார்ந்த நிர்வாகம் ரெண்டுத்திலையும் ஒரு நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருக்கணும். அடுத்தது ஃபோர்த் வந்து a person who has special knowledge of economics, பொருளாதாரத்தில் நல்ல ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கிறவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். சரி, இது 4மே அந்த 4 மெம்பர்ஸோட குவாலிஃபிகேஷன். அடுத்தது சரி, அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபினான்ஸ் கமிஷன் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது அதோட காம்போசிஷன் பார்த்தோம். அடுத்தது அந்த மெம்பர்ஸோட குவாலிஃபிகேஷன், சேர்மனோட குவாலிஃபிகேஷன் பார்த்தோம். சரி, அடுத்தது என்னன்னா லாஸ்ட்டாக ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன். சரி, இந்த ஃபினான்ஸ் கமிஷன்லாம் செட்டப் பண்ணியாச்சு. இந்த ஃபினான்ஸ் கமிஷனோட வேலை என்ன? சரியா? சரி, அதாவது ஃபினான்ஸ் கமிஷன் செட்டப் பண்ணுறாங்க எதுக்குன்னா, பிரசிடென்ட் வந்து சொல்லுவார், ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் பிரசிடென்ட் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த ஃபினான்ஸ் கமிஷனை செட்டப் பண்ணியிருப்பாங்க. அது எந்தெந்த மேட்டர்ஸ், ஃபாலோயிங் மேட்டர்ஸ் தான் இருந்தாங்க. இட் இஸ் ரெக்வயர்ட் டு மேக் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட், அதாவது பிரசிடென்ட்ஸுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கும் இன் தி ஃபாலோயிங் மேட்டர்ஸ். இந்த கீழே இருக்க 4 மேட்டர்ஸ்ல மொத்தம் ஃபினான்ஸ் கமிஷனோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ்ன்றது 4 தான். அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த நெட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் டு பி ஷேர்ட் பிட்வீன் த சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ், அது கமா அண்ட் அலோகேஷன் பிட்வீன் த ஸ்டேட்ஸ் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் ஷேர் ஆஃப் சச் ப்ரொசீட்ஸ். அப்படின்னா என்ன? சரி, சிம்பிளாக கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நார்மலாக எக்ஸாம்பிளுக்கு எடுத்தவங்க டேக்ஸை மக்கள்கிட்ட இருந்து வாங்குறாங்க. சரியா? அந்த டேக்ஸை பிரித்து கொடுக்குறாங்க. யாருக்கு? சென்ட்ருக்கும் ஸ்டேட்ஸ்க்கும். அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நெட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் டாக்ஸஸ். மொத்த டாக்ஸஸை கலெக்ட் பண்ணி அந்த நெட் ப்ரொசீட்ஸை டு பி ஷேர்டு பிட்வீன் த சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ், இந்த சென்டருக்கும் ஸ்டேட்ஸுக்கும் பிரித்து தராங்க. அண்டு அலோகேஷன் பிட்வீன் த ஸ்டேட்ஸ், அது ஸ்டேட்ஸுக்கு நடுவில், பிட்வீன்னா ஒரு ஸ்டேட்ஸ் இன்னொரு ஸ்டேட்ஸ். சில ஸ்டேட்ஸில் வந்து அதிகமாக டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க, சில ஸ்டேட்ஸில் கம்மியாக டேக்ஸை கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த அதிகமாக டேக்ஸ் கலெக்ட் பண்ண ஸ்டேட்டில் இருந்து அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை அந்த ஸ்டேட்டுக்கே கொடுக்கலாம். அப்படி இல்லைனால் இப்போ ஒரு ரொம்ப பாதிக்கப்பட்ட ஸ்டேட் இருக்கு, அந்த ஸ்டேட்டில் வந்து டேக்ஸ் பத்தல அப்படின்னா அந்த டேக்ஸை கொண்டு போய் இன்னொரு ஸ்டேட்ஸ் கொடுக்கலாம். அதான் அலோகேஷன் பிட்வீன் த ஸ்டேட்ஸ் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் ஷேர் ஆஃப் சச் ப்ரொசீட்ஸ். ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து கலெக்ட் பண்ண டேக்ஸை அந்தந்த ஸ்டேட்ஸுக்கு கொடுக்கலாம், ஆனால் அல்லது பிட்வீன் த ஸ்டேட்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ சிம்பிளாக என்னன்னா, கலெக்ட் பண்ணுற டேக்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பிரித்து தரலாம். அடுத்தது ஸ்டேட்ஸ், அந்தந்த ஸ்டேட்ஸ்லேருந்து வாங்குற டேக்ஸை அந்தந்த ஸ்டேட்ஸுக்கு நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கு அலோகேட் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து கிராண்டிங் எய்ட், அதான் மானியமாக கொடுப்பாங்க. என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை கொண்டு போயிட்டு கிராண்டிங் எய்டாக சில ஸ்டேட்ஸ்லாம் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து அசாம், பீகார், இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் பின்தங்கிய மாவட்டம் கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸு. அதனால அந்த ஸ்டேட்ஸ்க்கு ட்ரைபல் ஏரியா இருப்பாங்க அசாமில், அந்த மாதிரி இடத்துல அவங்கள டெவலப் பண்ணுறதுக்காக தனியாக கிராண்டிங் எய்டுன்னு தருவாங்க. இது 2வது பாயிண்ட். The principles should govern the granting aid to the states by the center. அந்த தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, சரி, கண்டிஜென்சி ஃபண்டு, கன்சாலிடேட் ஃபண்டு அப்படின்றது இருக்கும். அது சென்ட்ரல் லெவலில் இருக்கும், ஸ்டேட் லெவலில் இருக்கும். இப்போ ஸ்டேட்டில் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட் இருக்கும், அதாவது
தொகுப்பு நிதி, சில்லறை செலவின நிதி அப்படின்னு இருக்கும். அந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட், அந்த ஸ்டேட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து தேவை ஒரு ஸ்டேட்ஸ்க்கு. அந்த ஸ்டேட்டோட பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிஸ்க்கு ஏதோ மேக்கப் பண்ணுறதுப்போ பணம் தேவை, அதோட ரெக்யர்மெண்ட்ஸுக்கு பணம் தேவைன்னா அந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்ல இருந்து அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஃபண்டை எடுத்து அந்த ஸ்டேட்டுக்கோட முனிசிபாலிட்டி அண்ட் பஞ்சாயத்தை டெவலப் பண்ணுறதுக்காக அந்த ஃபண்டை அலோகேட் பண்ணலாம். அதுக்கான மெஷர்ஸை இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வகுத்து கொடுக்கும். அதாவது மெஷர்ஸ் நீடட் டு அகுமெண்ட் த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் த ஸ்டேட் டு சப்ளிமெண்ட் த ரிசோர்சஸ் ஆஃப் பஞ்சாயத் அண்ட் முனிசிபாலிட்டிஸ் இன் தி ஸ்டேட் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப், மெயினாக ஸ்டேட்ஸ் அந்த ஸ்டேட்ஸ் கொடுக்கும் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் யாருன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டில் உள்ள ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். அந்த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் கேட்குறப்போ அதை ரெக்கமெண்ட் பண்ணி கேட்கும், இந்த மாதிரி எங்கள் ஸ்டேட்டுக்கு வந்து பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ்க்கு அதாவது ரிசோர்ஸஸ் தேவைப்படுது, அதனால நீங்கள் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்லேருந்து கொடுங்க அப்படின்னு கேட்குறப்போ இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கும், பிரசிடென்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கும். சரி, லாஸ்ட் வந்து 4th பாயிண்ட், எனி அதர் மேட்டர் referred by the president in the internal interest of sound finance. சிம்பிளா அதாவது ஃபினான்ஸ் சம்பந்தமா எந்த மேட்டர் பிரசிடென்ட் எந்த டைம்ல கேட்டாலும் சரிங்களா, அதை செஞ்சு தர்றதா நம்ம ஃபினான்ஸ் கமிஷனோட வேலை. அதாவது எனி அதர் மேட்டர் ரெஃபர் டு இட் பை த பிரசிடென்ட் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சவுண்ட் ஃபைனான்ஸ். சரி, சிம்பிளா இது போர்டில் பார்த்தோம், ஒரு தடவை சொல்லிடுறேன், ரிவிஷன் பண்ணிடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபினான்ஸ் கமிஷன். ஃபினான்ஸ் கமிஷன்றது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. கான்ஸ்டியூஷனல் பாடினா இந்த கான்ஸ்டியூஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஃபினான்ஸ் கமிஷன் ஒன்றும் ஃபார்ம் பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்றது. அதை ஃபார்ம் பண்ணுறது எந்த ஆர்டிகல் சொல்லுதுன்னா ஆர்டிகல் 280. சரிங்களா, இந்த ஆர்டிகல் 280 என்ன சொன்னால் ஃபினான்ஸ் கமிஷன் ஃபார்ம் பண்ணணும். சரியா, இது வந்து என்ன ஒரு பாடியாக இருக்கணும், குவாசி ஜுடிஷியல் பாடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். குவாசி ஜுடிஷியல் பாடினா அதாவது பாதி நீதித்தன்மை வாய்ந்தது அப்படின்றது. சரி சரி, இந்த ஃபினான்ஸ் கமிஷனை யார் செட்டப் பண்ணுவா? பிரசிடென்ட் செட்டப் பண்ணுவார். எப்போ செட்டப் பண்ணுவார்? ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை செட்டப் பண்ணுவார். இவ்வளோ ஃபினான்ஸ் கமிஷன் பொறுத்து இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 280 யார் செட்டப் பண்ணுவா? பிரசிடென்ட் செட்டப் பண்ணுவாங்க. எப்போ செட்டப் பண்ணுவாங்க? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை செட்டப் பண்ணுவாங்க. இவ்வளோதான். சில டைமில் எக்ஸம்ஷன் கேஸில் தான் முன்னாடியே செட்டப் பண்ணுவாங்க. சரி, அடுத்தது இந்த ஃபினான்ஸ் கமிஷனோட காம்போசிஷன் என்ன? காம்போசிஷன் அதாவது அமைப்பு. ஒரு சேர்மன் இருப்பாங்க, 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒரு சேர்மன் 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். சரி, அதே மாதிரி இந்த மெம்பர்ஸ் அண்ட் சேர்மன் வந்து எவ்வளோ நேரம் ஆஃபீஸ், அதாவது வேலை எவ்வளோ நாள் வரையிலும் வேலை செய்யலாம்னா டூரிங் த ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் விரும்பும் முறை அவங்க வேலை செய்யலாம். அதே மாதிரி ஃபினான்ஸ் கமிஷனில் அதே மாதிரி இவங்க வந்து எலிஜிபிள் ஃபார் ரீ அப்பாயின்மெண்ட்னா கண்டிப்பாக எலிஜிபிள் ஃபார் ரீ அப்பாயின்மெண்ட். சரி, இந்த மாதிரி மெம்பர்ஸ் சேர்மன் போட்டாச்சு, அடுத்த 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. சரி, இந்த மெம்பர்ஸ்க்கு அண்ட் சேர்மனுக்கு என்ன குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையில் இந்த குவாலிஃபிகேஷனை கான்ஸ்டியூஷன் ஆத்தரைஸ் பண்ணுது. கான்ஸ்டியூஷன் யாருக்கு பவர் கொடுத்துருக்குதுன்னா பார்லிமெண்ட்டுக்கு பவர் கொடுத்துருக்கு. பார்லிமெண்ட் என்ன பண்ணும்? இவங்க குவாலிஃபிகேஷனை டிட்டர்மைன் பண்ணணும். அப்படி டிட்டர்மைன் பண்ணி வச்சிருக்கிறது தான் நம்ம சேர்மனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா அவருக்கு வந்து அது யாரோ ஒரு பர்சன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பப்ளிக் அஃபேர்ஸில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். இதுதான் சேர்மனோட ஃபங்க்ஷன். அதான் சேர்மனோட குவாலிஃபிகேஷன். மிச்சம் 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 4 மெம்பர்ஸ் யார்? ஒரு மெம்பர் வந்து ஜட்ஜாக இருக்கணும். இன்னொரு மெம்பர் வந்து ஃபினான்ஷியல் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட்டோட ஃபினான்ஷியல் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி அந்த மேட்டர்ஸில் அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கணும். தேர்ட் பர்சன் வந்து எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்தில் நல்ல நாலேஜ் உள்ள பர்சனாக இருக்கணும். ஃபோர்த் வந்து ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் நல்ல வெல் நோன் பர்சனாக இருக்கணும். இவ்வளோ தான் காம்போசிஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன். அடுத்த லாஸ்ட் என்னன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன். ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன்ஸை பொறுத்தவரை ஒன்றும் இல்லை, இந்த கமிஷன் என்ன பண்ணோம்னா பிரசிடென்ட் ரெக்கமெண்ட் பண்ணுற மேட்டர்ஸை இது வந்து ஃபாலோ பண்ணும். சரிங்களா, அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நெட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் டாக்ஸஸ், அதாவது மொத்தமாக கலெக்ட் ஆகிற டேக்ஸை ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் பிரித்து தரும். அதுக்கப்புறம் வேரியஸ் ஸ்டேட்ஸுக்கு அலோகேட்ஸ் பண்ணும் பேஸ்ட் ஆன் த நெட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் கலெக்டட் ஃப்ரம் தம், அதாவது ஸ்டேட்லேருந்து கலெக்ட் பண்ண டேக்ஸை அந்தந்த ஸ்டேட்டுக்கு பிரித்து தரும். இவ்வளோதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கிராண்டிங் எய்ட், சில ஸ்டேட்ஸ்க்கு வந்து கிராண்டிங் எய்ட் எக்ஸ்ட்ரா ஃபண்ட் ரெக்கர் ஆகும், தேவைப்படும், அந்த ஸ்டேட்ஸுக்கு கிராண்டிங் எய்டாக கொடுப்பாங்க. இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா அதாவது ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், அந்தந்த ஸ்டேட்லேயும் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கும். அந்த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் இந்த சென்ட்ரல் ஃபினான்ஸ் கமிஷனில் எங்கள் ஸ்டேட்டில் உள்ள பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி
இருக்குது, அதை டெவலப் பண்ணுறதுக்காக சில ரிசோர்ஸஸ் தேவை. அதனால் நீங்கள் வந்து கன்சல்டேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்லேருந்து எங்களுக்கு ஃபண்டு தாங்க அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணுறப்போ அதுக்கான மெஷர்ஸை இது ரெடி பண்ணி இந்த ஃபினான்ஸ் கமிஷன் அவங்களுக்கு அப்ரூவ் பண்ணி கொடுக்கும். லாஸ்ட்டாக பிரசிடென்ட் கேட்குற மேட்டர்ஸ், அதாவது ஃபினான்ஷியல் ரிலேட்டிவ் மேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ஒர்க் பண்ணி தரும்.